எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான பதிவு இது எனக்கு ஏன் நடக்கிறது என்பதற்கு பதிலாக இது எனக்கு என்ன கற்பிக்க நினைக்கிறது என்று நினைக்கும்போது எல்லாம் மாறுகிறது. கண்டிப்பாங்க. அதாவது வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் நம்ம சமநிலையில் பார்க்கணும். வெற்றி அடைஞ்சால் வெற்றியை தலையில் தூக்கி வச்சுட்டு தலைக்கணத்தோடு இருக்கக்கூடாது. தோல்வி அடைஞ்சால் அப்படியே உள்ள கீழே இறங்கிடக்கூடாது. ரெண்டையும் நம்ம சமநிலையில் பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே மாறி மாறி வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். தோல்வி அடையும் போது நம்ம மனநிலையை நல்ல நிலமையில் வச்சுக்கணும். ஐயையோ, வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் வருது, எல்லாருக்கும் வரமாட்டேங்க, எனக்கு தானே இந்த கஷ்டம் வந்திருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கணும்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது. அந்த தோல்வி எதனால் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுங்க. ஒரு தோல்வி அடைகிறோன்னா அது நமக்கு ஒரு நல்ல பாடத்தையும் அனுபவத்தையும் கற்றுக் கொடுக்க தான் அந்த தோல்வின்னு ஒன்று நடக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல தோல்வி அடைகிறதுக்கான தவறு பண்ணியிருக்கோன்னு சொல்லி கண்டுபிடிச்சாலே போதுங்க. நம்ம அதில் இருந்து சீக்கிரமாக வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடலாம். எப்பயும் வெற்றியும் தோல்வியும் நம்ம சமநிலையில் பார்க்க ஆரம்பித்தாலே எது வந்தாலும் நம்ம அப்படியே ஒரே மாதிரி இருப்போம் வாழ்க்கையில். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.